रेडियो सिटी पॉडकास्ट। रेडियो सिटी पॉडकास्ट। ஜனவரி 31, 1959 வருஷம் ரஷ்யாவோட வடக்கு பகுதியில் இருக்க உறைய வைக்கக்கூடிய பனி படர்ந்த மலை பகுதியில மலையேறும் சாகச குழுவை சேர்ந்த 9 இளைஞர்கள் அந்த மலையை ஏறி கடக்க தயாரா வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே ரஷ்யாவை சேர்ந்த ஊரல் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள். அவங்கள ஐகர் டயாட்லவ் அப்படிங்கிற 23 வயசு மாணவன் தான் அந்த டீமோட லீடர். ஏற்கனவே பல மலைகளை ஏறி கடந்த அந்த டீம் அங்க மலையேற வந்திருந்ததுல ஒரு நோக்கம் இருந்துச்சு. அவங்க ஹைக்கர்ஸ்கான கிரேட் 2 தகுதியை பெற்றவங்க. இந்த மலை ஏற்றத்தை வெற்றிகரமா முடிக்கிற பட்சத்துல அவங்களுக்கு கிரேட் 3 கிடைக்கும். அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு காலட் சியாக்கிள் அப்படிங்கிற மலைப்பகுதிக்கு வந்திருந்தாங்க. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். மலையோட அடிவாரத்துல தங்களுக்கான உணவு கருவிகளை ரெடி பண்ணிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி அந்த மலையில ஏற துவங்கினாங்க. அந்த மலையை கடந்து அவங்க போக இருக்கக்கூடிய இலக்க நிக்காம போயிடணும்னு முடிவு செஞ்சு அங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நைட்டு கேம்ப் போட்டு தங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளான் போட்டிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு கடுமையான பனிப்பொழிவால பாதை கண்ணுக்கு தெரியாம போக அன்னைக்கு நைட்டே அங்கேயே டென்ட் போட்டு தங்கிடலான்னு முடிவும் செஞ்சுட்டாங்க. அந்த இரவு தான் அவங்களுடைய வாழ்நாளோட கடைசி இரவுன்னு தெரியாம அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்குனாங்க. ஆமா, அடுத்த நாள் அவங்கள ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. இன்னைக்கு வரைக்கும் இவங்களுடைய மரணம் மர்மம் நிறைஞ்சதாவே இருக்கு. முதல்ல கிடைச்ச 6 பிணத்துல உயிரை எடுக்கக்கூடிய எந்த விதமான காயமும் இல்ல. அவங்க ஹைப்போதெர்மியாவால இறந்து போயிருக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அது என்ன ஹைப்போதெர்மியான்னு கேக்குறீங்களா? அளவுக்கு அதிகமான குளிரால இறந்து போறதை தான் ஹைப்போதெர்மியான்னு சொல்றாங்க. மீதி கிடைச்ச 3 பிணங்கள் பாக்குறவங்களுக்கு மரண பீதியை ஏற்படுத்துறதா அமைஞ்சிச்சு. அங்க நடந்ததை விளக்க முடியாத ஒரு மர்ம சம்பவம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அங்க கிடைச்ச 3 பிணங்கள்ல ஒருத்தருடைய மண்டை பிளந்திருந்துச்சு, 2 பேருக்கு நெஞ்சு எலும்பு நொறுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதுல ஆச்சரியமான ஒரு விஷயம், நெஞ்சு எலும்ப நொறுக்குன அடையாளமா அந்த உடம்புல வெளி காயங்கள் எதுவுமே கிடையாது. இத ஆராய்ச்சி பண்ண டாக்டர்கள் இந்த அளவு நெஞ்சு எலும்ப நொறுங்க வைக்கிறதுக்கு மனுஷனால முடியாது, குறைஞ்சபட்சம் ஒரு கார் மார்பு மேல ஏறி இறங்கின அழுத்தம் கொடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க இருந்த இடத்த சுத்தி அவங்களுடைய காலடி தடத்தை தவிர வேற எந்த தடயமும் இல்ல. இந்த குழுவுல டுபானினா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இருந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணோட பிணத்தை ஆராய்ந்து பார்த்ததுல ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த பிணத்துல நாக்கு துண்டிக்கப்பட்டு ஒரு கண்ணை தனியா எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய முகத்தோட தோல் கொஞ்சம் பிக்கப்பட்டு இருந்தது. மண்டை ஓட்டுல சின்ன பகுதி உடைச்சு எடுக்கப்பட்டிருந்தது. இந்த உடல்களை ஆராய்ச்சி பண்ண அந்த நிபுணர்கள் மரணம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு விளக்க முடியாம திணறி போயிட்டாங்க. அதுலயும் அந்த மாணவர்களுடைய பிணங்கள் ஒரே இடத்துல கிடைக்கல, சம்பந்தமே இல்லாம வேற இடத்துல கிடைச்சது இன்னும் அவர்களை குழப்பத்துல ஆழ்த்துச்சு. அதுல ஒருத்தனுடைய உடல் மட்டும் பாதி புதைக்கப்பட்டும் கிடந்துச்சு. இத ஆராய்ச்சி பண்ணவங்க வேற ஒன்னையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாணவர்கள் தங்களுடைய உடைகளை அவங்களுக்குள்ளேயே மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தங்கி இருந்த டென்ட் உள்பக்கமா கிழிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுடைய காலடி தடங்கள் அர்த்த ராத்திரியில திடீர்னு டென்ட்டை கிழிச்சிட்டு வெளியே ஓடி வந்து இருக்கிறதா காட்டுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குன அந்த டீம் திடீர்னு நள்ளிரவுல டென்ட்டை கத்தியால கிழிச்சிட்டு வெளியே வர்றதுக்கான தேவை என்ன இருந்திருக்கும்? அந்த குழுவுக்கு அந்த நள்ளிரவுல நடந்த பயங்கரமான சம்பவம் என்னவா இருந்திருக்கும்? மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியை வச்சு அவங்களுடைய நெஞ்சை நொறுக்கி காலடி தடம் கூட தெரியாம அவங்கள வேட்டையாடி நாக்க அறுத்து கண்ணை தோண்டி பூமியில பாதிக்கு ஒருத்தனை புதைச்சு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் மாத்தி போட்டு இந்த கொடூரமான விசித்திரமான செய்கையை செஞ்சது யாரு? கடைசி வரைக்கும் இந்த கேஸ்ல யாராலையும் சரியான விளக்கம் கொடுக்கவே முடியல. ஆனா எக்கச்சக்கமான யூகங்கள் வரிசை கட்டி நின்னுச்சு. அங்க இருக்கக்கூடிய மான்சி இன மக்களால அவங்க தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதீத அழுத்தத்தை கொடுத்து நெஞ்ச நொறுக்கிறது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இருந்ததுனால, வேற எந்த காலடி தடமும் அங்க இல்லாததுனால இந்த யூகமும் அதிகமா பேசப்படல. சரி, ஏதாவது ஒரு கொடூர விலங்கு செஞ்சிருக்கலான்னு சொன்னா அந்த விலங்குடைய காலடி தடமும் இல்ல.
குளிர் அதிகமாகி எல்லாருமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு தியரி சொல்லுது. காணாம போன கண்ணு நாக்கு இதெல்லாம் அந்த தியரிக்கும் புரிந்து வரல. இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திகில் தியரியும் சொன்னாங்க. அதாவது நைட்ல மலை சிகரங்கள்ல ஒரு வகையான ஒலி ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அதை கேட்டா மனிதனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு அவன் பைத்தியம் ஆயிடுறான். இப்படி நிறைய தியரி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பனிமலையில -25 டிகிரி குளிர்ல நடந்ததை யாராலையும் சரியா விளக்கவே முடியல. இந்த நேரத்துல யூரி யூடின்ங்கிற அதிர்ஷ்டசாலியை பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். இந்த 9 பேர் கொண்ட குழு 10 பேரா தான் ஆரம்பத்துல வந்திருக்காங்க. பாதி வழியில தன்னுடைய உடல்நிலை சரியில்லாம திரும்பி போனவர் தான் இந்த யூரி யூடின். ஐயோ தன்னால போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருந்திருப்பாரு. பின்னாடி ஒரு பேட்டியில நான் கடவுளை காண நேர்ந்தா தயவு செய்து அன்னைக்கு நைட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன நடந்துச்சுன்னு தான் கேட்பேன்னு சொல்லியிருந்தாரு. சரியா இந்த சம்பவம் நடந்த அதே நேரத்துல சம்பவ இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருந்த இன்னொரு மலையில மலை ஏறக்கூடிய குழு சம்பவ இடத்துல வானத்துல மர்மமான ஆரஞ்சு நிற வட்ட வடிவ அமைப்பு ஒன்ன பார்த்ததா பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் அப்படிப்பட்ட ஆரஞ்சு வட்டங்களை பார்த்ததா இன்னும் சில பேர் பதிவு பண்ணாங்க. அந்த ஆரஞ்சு கலர்ல அவங்க பார்த்தது பறக்கும் தட்டா. இந்த ரஷ்ய சம்பவம் நடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் இந்த 9 பேரோட மரணம் இன்னும் மர்மமாக தான் இருக்கு. மர்மதேசம் பக்கங்களுக்காக நான் உங்க ஆர்ஜே ஜான், ரேடியோ சிட்டில. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். Radio City Podcast. Radio City Podcast.